என்னதான் இந்த கோபி நல்லவரா மாறினாலும் முன்ன பாக்கியாவுக்கு பண்ண துரோகத்துக்கு பாக்கியா அவங்கள ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். எங்கள் பாக்கியா வீட்டில் மொத்த பேருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. செல்வி நினச்ச மாதிரியே ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டாரு. இங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்து எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆகாஷுமே கூட உட்கார வச்சு எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதே குடும்பத்தில் நம்மளை எவ்வளோ அசிங்கப்பட்டு இனியா பாப்பாவை சொத்துக்காகவே காதலிச்ச மாதிரில ஆகாஷை இந்த அம்மா எப்படிலாம் பேசுனாங்க. இப்போது ஆகாஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். இது போதும் நமக்கு. ரொம்பவே சந்தோஷத்துலேயும் வருத்தத்துலேயும் நம்ம செல்வி இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்டு இருக்கும்போதே ஆகாஷ்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எழுந்திருக்கிறாங்க. என்னாச்சு ஆகாஷ், எதுக்காக சாப்பிட்டு இருக்கும்போதே எழுந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிட்டு ஆகாஷும் செல்வியும் வந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு, பாக்கியா நான் வேணால் பேசவா செல்விக்கிட்ட? கண்டிப்பாக ஒத்துக்குவா, நீ வேணாம்லாம் சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க அமைதியாக இருங்க, அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் எதுவும் நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம செல்வியுமே பார்த்திங்கன்னா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை கூப்பிட்டு கிளம்புறாங்க. போனவங்க ரிட்டன் வந்துட்டு பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆனால் நான் ஒன்று கேட்கணும். நீங்கள் இனியா பாப்பாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்புனாங்க. அப்போ தான் நாங்கள் அந்தளவுக்கு வசதி இல்லை. இப்போது ஆகாஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா. இப்போது நீங்கள் இனியா பாப்பாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வாய் விட்டு கேட்கவுமே இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு செல்விக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. செல்வி, நானே உங்ககிட்ட இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், நீயே கேட்டுடமா, எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் இந்த தடவையுமே வந்து ஆகாஷ்க்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்து நான் என் முழு சம்மதத்தோடு சொல்கிறேன். இனியா பாப்பா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டுலாம் நான் வந்து கேட்கல. இனியா பாப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இனியா பாப்பாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு, செல்வி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். காசு பணத்தை விட மனுஷங்களோட குணம்தான் முக்கியம். உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது செல்வி. எனக்கு நீ இப்படி சொல்லவுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்கிறேன் செல்வி. அது தப்புன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் உடனே செல்வி இருந்துக்கிட்டு பெருந்தன்மையாக, அம்மா நடந்த விஷயங்களெல்லாம் மறந்துடுங்க. அதை நான் எப்போயோ மறந்துட்டேன். விடுங்க, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கா, உனக்கு என்ன ஓகே தானே, அமைதியாகவே இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செல்வி, எனக்கு டபுள் ஓகே. என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். வேறு என்ன வேணும்? நீ என் மகளை நல்லாவே பார்த்துக்குவ. இனி எனக்கு கவலையே இல்லை போ. என் மகளை வந்து நீ தாங்குன்னு தாங்குவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், சும்மாவா? இனியா பாப்பாவை நான் சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்துருக்குறேன். இனியும் அவள் இருக்கிற காலம் ஃபுல்லாக என் கூட தான்க்கா இருக்க போகிறா. நான் அவளை அப்படியே பொண்ணு போல் தாங்குவேன், தங்கம் போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஆகாஷ்மே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இளைச்சலில் இருந்துக்கிட்டு ஆகாஷ் கிட்ட, என்ன மாப்பிள்ள உங்களுக்கு சந்தோஷம் தானே, எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சந்தோஷம் தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் அண்ணன் இல்லை, உங்களுக்கு நான் மாமா, நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு, அப்புறம் என்ன, வர முகூர்த்தத்துலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்கான ஏற்பாடு தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே பாட்டி இனியாவை கூப்பிட்டு நம்ம தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும், தெய்வமாக நின்று நீங்கள் எங்களை காப்பாற்றணும், இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம இனியாவுக்கு இப்போ ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இனியா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்க போகிறோம். அவளுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. போயிட்டு அங்கெல்லாம் எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஆகாஷோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சும்மா கெத்தாக வந்து ஆகாஷ், செல்வி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து காரில் வந்து இறங்குறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே பாக்கியோட மொத்த ஃபேமிலியுமே நிற்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஆகாஷை கூப்பிட்டு உள்ளக்க போயிடுறாங்க. இங்கே செல்வியும் அவங்க ஹஸ்பண்டும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வியோட ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு, பாரு எப்படிலாம் ஒரு காலத்தில் நம்மளை பேசினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்க அதான் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ எதுக்கு அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை,
உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது செல்வி. எப்படி பேசினவங்களா அவங்களே உன்னை நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி நீ பண்ணிட்டேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நான் எதுவும் பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட பையன்தான். அவன் நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம எல்லாரையுமே பெருமைப்படுத்திட்டான். இனி வந்து நம்ம நல்லா தலை நிமிர்ந்து வாழலாம். எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் செல்வி. நீ மட்டும் சின்ன வயசுலேருந்து ஆகாஷ் கிட்ட கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கலைன்னா ஆகாஷ் இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்றுக்கவே மாட்டேன். நான் தான் ஒன்றத்துக்காகாத ஒரு அப்பாவாக இருந்துட்டேன். ஆனால் என் செல்வி வந்து எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே செல்வியை பெருமையாக பேசுகிறாரு அவங்க ஹஸ்பண்டு. இப்போது செல்வியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா குடியை விட்டு ஒரு நல்ல மனசனாக திருந்துட்டாருன்னு தான் சொல்லணும். சரி சரி, ஏதோ நல்லபடியாக எல்லாமே நடந்துருச்சு. இனி வந்து பழசெல்லாம் பேசாதீங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்ம பிள்ளை நம்மளை இனி வந்து சந்தோஷமாக பார்த்துக்குவான், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு வாங்க நம்ம உள்ளக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு உள்ளக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஆகாஷ் இனியா ரிசப்ஷன் நல்லபடியாக வந்து நடந்துகிட்ருக்குது. இனியா ஆகாஷ் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. லைட்டாக இனியா மேலே தூசி போட்டதுமே இங்கே ஆகாஷ் வந்து இனியாவை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. கர்ச்சீப்பை வச்சு துடைக்கிறது என்ன அதை பார்த்து இளையல் செல்லின்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம இனியா ஆகாஷம் வந்து செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரிசப்ஷனுக்கு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பாக்கியா கிட்ட வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பேசுகிறாங்க. அந்த டைமில் பரவாயில்லக்கா, உங்களுக்கு ரொம்பவே பெரிய மனசு தான். செல்வி வேலைக்காரின்னு கூட நினைக்காம இப்போது செல்வி கூட நீங்கள் சம்மந்தம் பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் வேறு லெவல் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், செல்வி ஒன்றும் வேலைக்காரி இல்லை, அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்விக்கு ரொம்பவே ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. இனிமேல் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனில் நல்லா சந்தோஷமாக வந்து கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு செல்வியை சம்மந்தின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்றாங்க. இதனால செல்விக்கு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா நீங்கள் எப்போதும் போல் என்னை செல்வினே கூப்பிடுங்க, சம்மந்திலாம் கூப்பிட வேணாம், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி செல்வி, என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் ஆகிட்டோம், முறைப்படி இப்படி தானே கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நமக்குள்ளே என்ன, நான் என்ன அடுத்தவங்களா, சின்ன அப்போலேருந்து எத்தனையோ வருஷம் உங்கள் வீட்டில் தான் வேலை பார்த்தேன், நீங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே என்னை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம செல்வியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா அப்போது நீங்கள் வேறு, அப்போது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்கா தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து நீங்கள் கலெக்டரோட அம்மா, உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்ல, நாங்கள் பேசாமல் உங்களை மேடம்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாப்பா அவங்களுக்கு ரொம்ப தான் வந்து கிண்டல், என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரிகா வராங்க. சந்திரிகாவை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாக்கியா போய்ட்டு சந்திரிகாவை வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நான் வந்தது யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் பரவாயில்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகாவை பாக்கியா அழைச்சிட்டு வராங்க இங்கே இனியா கிட்ட பேசுகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல, சந்திரிகா எதுக்கு இங்கே வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சந்திரிகா இனியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பொக்கே கொடுத்து இந்த மாதிரி இனியாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீ நல்லா இருக்கணும் இனியா, இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சந்திரிகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சந்திரிகா வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இனியா ஆகாஷோட ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிடுது. பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பாக்கியா எல்லாருமே வராங்க, ஆனால் ராதிகாலாம் வரவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னன்னு தெரியலையே, வரேன்னு தான் சொன்னாங்க, ஏன் வரலேன்னு தெரியலையே, அவங்களுக்கு இதனால முக்கியமான வேலை இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவை பாட்டி ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் பாட்டி வந்து கொஞ்சம் திருந்திட்டாங்களே ராதிகா விஷயத்துலலாம், அதனால் இங்கே ராதிகா வருவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாங்க. இங்கே இனியாவுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிட்டாங்க. செல்வி இருந்துக்கிட்ட இந்த மாதிரி நல்ல நேரம் முடிய போது, நாங்கள் இனியா பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அதுக்குள்ளேயுமா டைம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம செல்விக்கு விஷயம் நல்லாவே புரியுது, இனியா பாப்பாவை எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமாக இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் யாரோட வீட்டுக்கு இனியா பாப்பாவை அனுப்பிச்சுட்றீங்க? இந்த செல்வியோட வீட்டுக்கு எப்போனாலும் நீங்கள் இனியா பாப்பாவை பார்க்கலாம், இனியா பாப்பா ஏன் இங்கேயே வந்து கூட இருக்கலாம், நான் எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டேன், நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, வேணால் நீங்கள் பாப்பாவையும் தம்பியும் இங்கேயே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ கூட்டிகிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இனியாவை வந்து வழி அனுப்பிச்சி விட்றாங்க.
இனியாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. ஆகாஷ், செல்வி எல்லாருமே இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியா, ஆகாஷ் எல்லாருமே நல்லபடியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே இனியா போனதுமே வீடே அப்படியே வெறிச்சோடி போயிடுது. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இந்த கொஞ்ச நாளில் இனியாவோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன். எப்படியோ இனியாவுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், தேடினாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இனியாவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகாஷ் ரொம்பவே நல்ல பையன். அவனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் தான் இனியாவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருப்பான். இனியாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் பாக்கியா, இப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது வந்து பணம் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. அந்த பணத்தை நம்பி தான் நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம். அதாவது இனியா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம். இனியாச்சும் அவன் நல்லா இருக்கணும். இப்போது ஆகாஷ்க்கு எந்த குறையும் இல்லை. அவன் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். ஆகாஷ்கிட்ட பணத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குணத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இனியாவை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ முழு நம்பிக்கை இருக்குது பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் கண்டிப்பாக பணம் தான் எல்லாமும் அப்படி இல்லை அத்தை. நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் மாற்றிக்கோங்க. பணத்தை விட ஒரு மனுஷனுக்கு வந்து மனசு தான் ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் போதும், கண்டிப்பாகவே வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறிடுவான். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஆகாஷ். அதை விட நம்ம செல்வி தான் சொல்லணும். செல்வியோட மனசுக்கு அவள் கண்டிப்பாக நல்லா வருவா, அவள் கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அது நடந்துடுச்சு. எவ்வளோ கஷ்டம், அவள் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அத்தை. அவளை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெனி எல்லாம் வந்து பேசுகிறாங்க பாட்டி. ஆனாலும் வந்து நீங்கள் அந்த டைமில் செல்வி அக்காவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க தெரியுமா? அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுலேயே வச்சுக்கல. அப்போ தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அக்காவை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நேரமாக இங்கே செல்வியை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜெனி அமிர்தாவை ரொம்பவே நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்கள எந்த வேலையுமே செய்ய விட மாட்றாங்க. இங்கே அமிர்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, என்ன அமிர்தா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் இந்த மாதிரி டைமில் நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்ட, அதுக்காக தான். சரியா, நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு பாக்கியா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜெனி இருந்துக்கிட்டு நானே இனிமேல் வீட்டில் சமைக்கிறேன், அமிதா எதுவுமே சமைக்க வேணாம், அவள் எந்த வேலையும் பார்க்க வேணாம், எல்லா வேலையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ம ஜெனி வந்து இறங்கிடுறாங்க. எல்லா வேலையும் பார்க்குறது எல்லாமும் பண்ணுறதா. ஜெனி எப்படி சமைப்பாளோ கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசாமல் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஜெனி கண்டிப்பாக சமைக்க மாட்டா, சொதப்பி தான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெனி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஒரு பயத்தோடு தான் எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. எல்லாருமே ஜெனியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. என்ன, எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதுன்னு நினச்சிங்களா? நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா எப்போதும் போல் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே போக எல்லாத்தையுமே வந்து கவனிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ அவங்களோட ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு மறுபடியுமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்பவே பிஸியாகவே இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சந்திரிகாவை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் சந்திரிகா, அவங்க இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க தனியாக, அவங்கள பேசாமல் நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாமே, அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே சந்திரிகாவை பார்க்குறதுக்காக நம்ம பாக்கியா கிளம்பி போகிறாங்க. அந்த பெரிய வீட்டில் சந்திரிகா மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையோடு தான் பையனை இழந்த துக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போயிட்டு சந்திரிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வாங்க பாக்கியா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனியா நல்லா இருக்காளா? அவள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நல்லா இருப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உங்கள் நினப்பாக இருந்தது, அதான் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது, நாங்கள் எவ்வளோலாம் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கிறோம், அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்கல, எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கோம், அதை கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே பாக்கியா. இப்போ கூட நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையாகவே வந்து என் மனசில் எங்கேயோ நிற்கிறீங்க, அவ்வளோ ஒரு நல்ல பண்புகள் உங்ககிட்ட எல்லாமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்க, இப்போ ஓகேவா? இல்லை கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற கஷ்டத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, பெரிய இழப்பு தான். ஏன்னா
ஒரு பையன்தான் உங்களுக்கு, அவனுக்காக தான் நீங்கள் வந்து வாழ்ந்திருப்பீங்க. அதுவே இல்லாத போது உங்களுக்கு எவ்வளோ வலி வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஓகே சொல்லுவீங்களான்னு தெரியல. நான் என் மனசில் பட்டதா சொல்கிறேன். நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா எங்கள் வீட்டுக்கு? அங்கேயே வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளா இருங்க. நாங்க உங்கள நல்லபடியா பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே சந்திரிகா யோசிக்கிறாங்க. இல்ல நான் வந்தா கண்டிப்பா உங்க வீட்ல யாருக்குமே புடிக்காது. நான் எப்படி அது உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியும்? எனக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. அப்படியே ஒரு நாள் போறதே ஒரு யுகம் போற மாரி இருக்குது. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காதுல்ல. பரவால்ல என் காலத்த நான் இப்படியே கழிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல நீங்க மத்தவங்கள பத்திலாம் யோசிக்காதீங்க. அவங்கலாம் எதுவுமே நினைக்க போறதில்ல. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? நீங்க இங்க வந்தா சந்தோஷமா இருப்பீங்களா? அத மட்டும் யோசிங்க. அங்கே வந்தா கண்டிப்பா எல்லா பேரும் இருக்கிறனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க மனசும் மாறும். நடந்ததெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் மறக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பையன் இல்ல தான். ஆனா உங்க பையன் இடத்துல என் பசங்க இருப்பாங்க. நாங்க எல்லாருமே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க சந்திரிகா இருந்துக்கிட்டு, "நான் வரேன் பாக்கியா. ஆனா வீட்ல எதுவுமே நினச்சுக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சந்திரிகாவ வீட்டுக்கு கூட்டு போய் நிப்பாட்டுறாங்க நம்ம பாக்கியா. இத பார்த்ததுமே வீட்ல எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ சந்திரிகா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமே அவங்களும் நம்ம குடும்பத்தில ஒரு ஆளா இருந்துட்டு போட்டும். சரிங்களா? அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க எல்லாருமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க எழில் செழில்னு எல்லாருக்குமே அது ஓகேவா இருக்குது. எது செஞ்சாலும் அம்மா வந்து காரணத்தோட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பாட்டி இருந்துகிட்டே பிரச்சனை பண்றாங்க. இங்க பாக்கியாவ கூப்பிட்டு தனியா போயிட்டு பேசுறாங்க. "என்ன பாக்கியா இதெல்லாம்? நீ எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "என்னத்த அப்படிலாம் பேசாதீங்க. நான் எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான். பாவம் அவங்க. அவங்க இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க தெரியுமா? பாவம் அவங்க எதனாலும் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? பரவால்ல இருக்கட்டும். அவங்க நம்ம கூடயே இருக்கட்டும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இல்ல மறுபடியும் அவங்க எதனால பிரச்சனை பண்ணாங்கன்னா, யாரையுமே இப்போலாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. அந்த சுதாகரெல்லாம் பாரு என்ன வேலை பார்த்துருக்குறாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவு எப்பவுமே தப்பாகாது. கரெக்ட்டா தான் இருக்கும். பாவம் அவங்க இங்கேயே இருக்கட்டும் சரிங்களா? நீங்க அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீ பாக்கியா திருந்த மாட்ட. என்னமோ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு சந்திரிகாவ ஒரு ரூம்ல விட்டுட்டு வராங்க. "இதான் உங்க ரூம். இதுக்கப்புறம் இந்த ரூம்லயே நீங்க வந்து இருந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ராதிகா வந்து நிக்கிறாங்க. ராதிகா வந்ததுமே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். "வா ராதிகா, என்ன உனக்கு கல்யாணத்துக்கு வர கூட டைம் இல்லையா? நீ வருவன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஏம்மா வரல?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இல்ல அந்த டைம்ல மயுவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் என்னால வர முடியல. எங்க இனியாவ காணோம்?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இனியா வந்து போயிட்டா அவளுடைய புகுந்த வீட்டுக்கு. "ஸோ அப்படியா? நான் அவள பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பக்கத்துல தானே வீடு. இல்லைன்னா இனியாவே வந்து கால் பண்ணி நம்ம வர சொல்லலாம். வருவா அவ எப்படியும் இன்னைக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ராதிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகா கிட்ட வந்து பேசுறாங்க. எதனாலும் மனசு மாறுற ஐடியால இருக்கிறியா ராதிகா? கோபிய வந்து மறுபடியும் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் உனக்கு மனசுல எண்ணம் இருக்குதா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இங்க ராதிகா இருந்துக்கிட்டு, அம்மா நீங்க திருந்தவே மாட்டீங்களாம்மா? நீங்க எத்தனை முறை கேட்டாலுமே என் பதில் இதே தான். சரிங்களா? இத பத்தி இனி பேசாதீங்க. அப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சரி, சரி இனி கேட்க மாட்டேன். அதுக்காக இந்த பக்கம்லாம் வராம இருக்காத. நீ எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வந்து போகலாம் சரியா? நான் உனக்கு அம்மா மாதிரி" அப்படின்னு வந்து எங்க பாட்டி இருந்துக்கிட்டே சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகா, "சரி நான் வந்து இன்னொரு நாள் வரேன். இனியா பாப்பா கேட்டதா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகா வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம பாக்கியா கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. "இப்போவாச்சும் நீ மனசு மாறு பாக்கியா. கண்டிப்பா வந்து நீ கோபிய வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும் எனக்காக" அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாட்டிய பொளந்து கட்டுறாங்க பாக்கியா. நல்லாவே வந்து திட்டி விடுறாங்க. "என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல, என் மனச நான் மாத்திக்க மாட்டேன். உங்க பையன் பண்ண வேலை அப்படிதான். உங்களுக்காக வந்து என் மனசெல்லாம் வந்து நேரத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியாது. என் பசங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அது போதும். எனக்கு என்ன இதுக்கப்புறம்? இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க கோபியுமே பார்த்தீங்கன்னா, பாக்கியா சொன்ன பதில கேட்டு ஒரு மாரி ஷாக் ஆகி தான் நிக்கிறாங்க. அப்போ "நீ முடிவ மாத்திக்கவே மாட்டியா பாக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்த பரிதாபமா வச்சுக்கிட்டு பாட்டி கேட்க, "நீங்க கனவுல கூட வந்து நானும் கோபியும் சேர்ந்து வாழ்ற மாரி கனவு கண்றாதீங்க.
அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே பாட்டிக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.